வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். தாவேக அரசு அமைந்ததிலிருந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய், மற்றபடி தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற அமைச்சர்களில் பாதி பேர் பெயர் யாருக்கும் தெரியாது. அப்படி பெயர் தெரிந்தவர்களில் இரண்டாம் கட்டத்தில் இருக்கிற ஒரு சில அமைச்சர்களில் குறிப்பிடத்தக்கவர் தமிழக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள். ரீல்ஸ் போடுவதில் அவருக்கு நிகர் அவர் அண்மையில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள திருத்தங்களில் உள்ள ஒரு பள்ளியில், அரசு பள்ளியில் ஆய்வுக்கு போயிருக்கார். அவர் தொகுதியின் எம்எல்ஏ என்கிற முறையில் அவர் அந்த ஆய்வு செய்யும் உரிமை அவருக்கு உண்டு. அதை பற்றி நமக்கு எந்த இதுவும் இல்லை, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அவர் போகும்போதே தன்னுடன் ரீல்ஸ் எடுப்பதற்காகவே கேமராக்களோடு அந்த பள்ளிக்குள்ளே நுழைஞ்சிருக்கார். இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அவர் சென்றது ஒரு மாணவிகள் படிக்கிற ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் அவர் போய் ஒரு மாணவிகிட்ட ஆங்கிலத்தில் கேள்வி கேட்குறார். நாங்கள் படிக்கிற காலத்தில் பள்ளிகளில் ஆய்வு செய்வதற்கு கல்வித்துறையை சேர்ந்த ஆய்வாளர் வருவார். அதாவது எங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, இன்ஸ்பெக்டர் வராங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் 8ஆம் வகுப்பு வரை சென்னை மாநகராட்சி பள்ளியில் படித்தவர்கள் தான். அந்த வகையில் நான் சொல்கிறேன். ஆய்வுக்கு வரும்போது அங்கே வருகிற அந்த ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. இன்ஸ்பெக்டர் வந்துட்டார். அவங்க நேராக வருவாங்க. உள்ளே வந்து ஒவ்வொரு வகுப்பறையாக பார்ப்பாங்க. எங்கள் வகுப்பறைக்குள்ளே வரும்போது வந்து பார்த்துட்டு அதுக்கு சில நேரங்களில் ஆசிரியர்கள் சில கேள்விகளை ப்ரிப்பேர் பண்ணி வைப்பாங்க. இப்படி கேட்டாங்கன்னா தைரியமாக பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. நாங்களும் ஒரு ஆவலோடு காத்துட்ருப்போம். அதிகாரி வருவாங்க, பள்ளியெல்லாம் சுற்றி ஆய்வு செய்வாங்க. எங்கள் வகுப்பறைக்குள்ளே வந்து நின்று பார்த்துட்டு கேள்வியே கேட்காமல் போயிடுவாங்க. கேள்வி கேட்க மாட்டாங்க. பிள்ளைகளை பார்ப்பாங்க. பார்த்துட்டு பிள்ளைகளுக்கு குறைகள் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு அந்த பள்ளியே ஆய்வு செய்ய வராங்க. நீங்கள் போனது பள்ளியில் இருக்கிற வகுப்பறையை ஆய்வு செஞ்ச போனவங்க. நீங்கள் அந்த ஒரு மாணவிகிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க ஆங்கிலத்தில். அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் வந்து ஆங்கிலங்கிறது நாங்கள் படித்த காலத்திலேயே எங்களுக்கு ஆங்கிலம் நம்ம தமிழ்லேயே பேசி பழகிட்டோம். தாய்மொழி தமிழில் இருக்கிறதுனால, தமிழ் வழியில் படிக்கிறதுனால, இல்லை அந்த ஆங்கில படிப்புங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. எங்களுக்கெல்லாம் இருந்தது. நான் படித்த காலத்தில் ஆங்கிலோ இந்தியன்கிட்ட ஈவினிங்கில் மாலை நேரத்தில் டியூஷனுக்கே போயிருக்கேன். இப்போ கூட நான் பெரிய சரளமாக ஆங்கிலத்தில் நானும் பேச முடியாது. படிக்க முடியும், பேச முடியும். என்ன பேசுகிறத புரிஞ்சிக்கிற அளவுக்கு என் தகுதி இருக்குது. திருப்பி சொல்கிறதுக்கு கொஞ்சம் திக்கி திணறி தான் நான் சொல்லணும். ஏன்னா என்னுடைய தாய்மொழி தமிழ், அது வழியில் படித்து வந்தவனுங்கிற முறையில் நான் அப்படி சொல்ல முடியும். சரிங்களா? பல தலைமுறை போராட்டங்களுக்கு பிறகு தான் இந்த பெண் பிள்ளைகள்லாம் கல்வி கற்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. தைரியமாக கல்வி கற்க வராங்க. இந்த வரலாறு இந்த அமைச்சருக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. பிள்ளைகிட்ட இங்கிலீஷில் கேட்குறாங்க. அந்த பிள்ளைங்க இங்கிலீஷில் திணறுது. அப்புறம் ஆசிரியர்கிட்ட சொல்லி அந்த கேள்வியை கேளுன்னு சொல்கிறாங்க. ஆசிரியர் கேட்குறாங்க. அந்த பிள்ளை கொஞ்சம் முயற்சி இல்லாமல் கொஞ்சம் பதில் சொல்லுது, ப்ராப்பராக பதில் சொல்லியிருக்கு. இதே கேள்வியே நீங்கள் கடைசி பெஞ்சில் இருக்க பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், அவன் சரியாக பதில் சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு அமைச்சர். நன்றாக கொஞ்சம் கவனிங்க. ஒரு துறையை சேர்ந்து இவங்க துறை தொழில்துறை, ஆனாலும் தொகுதி எம்எல்ஏங்கிற முறையில் உள்ளே வந்திருக்காங்க, விசாரிக்கிறாங்க. இதெல்லாம் சரிங்க. அண்மையில் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் ஒரு இறால் பண்ணையில் அமோனியா கேஸ் லீக் ஆகி நிறைய பேர் இறந்தாங்க. கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே இறந்துருப்பாங்க. அந்த இன்சிடெண்ட், அந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த பள்ளியில் போய் இந்த பிள்ளையை கேள்வி கேட்குற இதே தொழில்துறை அமைச்சர் அங்கே போனாங்களா? அங்கே போய் அந்த இறந்தவங்க மேலே பார்த்தாங்களா? இது பண்ணாங்களா? இவரோட துறையே அதுதானே. அங்கேயே போகலை அவங்க. அது சர்ச்சைக்குரிய விஷயம். அது உள்ளே நான் போக விரும்பலை. என்னுடைய ஆதங்கம் என்னென்னா, எங்கள் வீட்டு பிள்ளைகள் ஏழை நடுத்தர பொருளாதாரத்தில் குறைவுள்ள குடும்பங்களை சேர்ந்த பிள்ளைகள் அரசு நோக்கிய பள்ளியில் தான் படிக்க வைக்கிறாங்க.
எங்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுற பிள்ளைங்க, அன்றாட கூலிக்கு வேலைக்கு செல்கிற பிள்ளைகள் வந்து அரசு பள்ளியில் படிக்க வைக்கும்போது நீங்கள் ஆய்வு செய்ய வரீங்க, ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு பிள்ளை திணறுது, கடைசி பெஞ்சில் இருக்க பிள்ளைய கேட்டால் தெரியாதுன்னு நீங்களே சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க. அந்த உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? கடந்த ஆட்சிகளில் கல்வித்துறைக்கு நிறைய செஞ்சுருக்காங்க, கல்வித்துறையில் நிறைய முன்னேற்றங்கள் வந்திருக்குங்கிறத நான்லாம் போய் பார்த்துருக்குறோம். அரசு பள்ளியில் இன்றைக்கு அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகள் நிகராக கூட செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. போனால் எங்கள் தொகுதிக்கு வாங்க, நான் காட்டுறேன். என் தொகுதிக்கு உங்கள் ஆளுங்களை அனுப்பி வைங்க, நான் காட்டுறேன் ஸ்கூலுங்களை. ஒரு பெண் பிள்ளையை போய் நீங்கள் பேசும்போது அந்த பிள்ளையோட முகத்தை கூட நீங்கள் மறைக்காமல் உங்கள் ரீல்ஸில் நீங்கள் போட்டிருக்கீங்க, ப்ளர் பண்ணாமல். அந்த பிள்ளையோட மனநிலை எப்படி இருக்கும்? இந்த ரீல்ஸை பார்க்குற அந்த தாய் தகப்பனுடைய மனநிலை எப்படி பாதிக்கப்பட்டு போயிருக்கும்? ஏன் நாங்கள் தான் படிக்கலை, எங்கள் பிள்ளைகளாவது படிக்கட்டும்னு சொல்லி அரசு பள்ளியில் சேர்த்த அந்த தாய் தகப்பனுடைய மனநிலையை கொஞ்ச நேரம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா? நீங்கள் படிச்சிருக்கலாம், நீங்கள் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிச்சிருக்கலாம், இல்லை தனியார் பள்ளியில் படிச்சிருக்கலாம், உங்களுக்கு ஆங்கில அறிவு அதிகம், உங்களுக்கு எல்லா துறையிலும் நீங்கள் வல்லுநர் தான். ஆனால் சாதாரண மக்களோட அந்த சொந்தக்காரெலாம் இந்த வீடியோ பார்த்துருப்பான் இல்லை, அந்த சொந்தக்காரெலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த பிள்ளைய வந்து என்ன சொல்லியிருப்பான்? என்ன நீ படிக்கிற, இத்தனை வருஷம் ஸ்கூலுக்கு போகிற, என்னத்தை நீ படித்த, மினிஸ்டரே வந்து இந்த மாதிரி பார்த்துருக்காங்க, ரீல்ஸில் போட்டு ஊரெல்லாம் உன்னை பற்றி பேசுன்னு சொல்ல ஒரு குற்ற உணர்வு அந்த பிள்ளைக்கு வருமா வராதா? அந்த பிள்ளை திரும்பி தொடர்ந்து படிப்பாளா, இல்லை பாதியில் நின்று போவாளா? பெற்றோர் கொஞ்சம் கவனிங்க. அதை பெற்றோர்கள் இதை நீங்கள் கண்டிக்கணும். நீங்கள் எப்படி என் பிள்ளைய வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து ரீல்ஸ் எடுத்து போட்டு நீங்கள் இது அசிங்கப்படுத்தியிருக்கீங்கன்னு வருத்தப்படுங்க. இனிமேல் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. ஒரு வேளை அந்த பிள்ளை தவறாக சொல்லியிருந்தா தட்டி கொடுக்கணும். நீங்கள் தட்டி கொடுத்து அந்த பிள்ளையை ஊக்கப்படுத்தி இருக்கணும். அம்மா அப்படி சொல்லக்கூடாதும்மா, இப்படி சொல்லணுமான்னு சொல்லி கொடுத்துருக்கணும். உங்களுடைய நோக்கம் வேறு எதுவோ இருக்குது. அரசு பள்ளிகளில் அசிங்கப்படுத்தணுங்கிற நோக்கம் தான் உங்களுக்கு. அதுவும் முந்தைய ஆட்சியில் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதை பற்றி நாம் எடுத்து போட்டு அது அரசு பள்ளிகளை மட்டப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும். தனியார் பள்ளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தனியார் பள்ளிகளில் கோடி கொள்ளடிக்கிறவங்க தானேங்க. ஏங்க சரியா? நீங்கள் ஒரு திட்டம் வந்த உடனே முதலமைச்சர் ஒரு சொன்னார், ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். பள்ளிகளில் தனியார் பள்ளிகளில் சேர்க்கும்போது கட்டண தொகையோட இது அளவை வந்து நீங்கள் போர்டில் போடுன்னு சொல்லுவீங்க. அதை போய் நீங்கள் போய் பார்த்தீங்களா? அதை சரியாக செஞ்சுருக்காங்களா இல்லையான்னு நீங்கள் பார்த்தீங்களா? அதை போய் ஆய்வு செஞ்சீங்களா? நீங்கள் அதை விட்டுட்டு கல்வித்துறையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேங்க. நாங்கள்லாம் கிட்டத்தட்ட 50-60 வருஷமாக கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்களை தேர்த்தி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த கட்டமைப்பை உடைக்காதீங்க, தயவு செஞ்சு. அந்த கட்டமைப்பை உடைக்காதீங்க. உங்களால் என்ன முடியும்? அந்த பிள்ளைகளை இன்னும் மேம்படுத்தணும், இன்னும் மேம்படுத்தி அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியை கொண்டு போகணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தால் இந்த மாதிரி வேலையை நீங்கள் செய்ய மாட்டீங்க. மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களே, தயவுசெய்து ஏழை எளிய நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை வீணாக்காதீங்க. அரசு பள்ளியை மட்டப்படுத்தாதீங்க. உங்களால் முடிஞ்சால் அரசு பள்ளியை தரத்தை இன்னும் உயர்த்துங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்கள் கணக்கில் வச்சு இதெல்லாம் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். தயவு செஞ்சு இது மாதிரி ரீல்ஸ் எடுத்து அந்த பெண் பிள்ளையோட மனம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோன்ற கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்களும் பெண் பிள்ளையாக இருந்து படித்து ஒவ்வொரு வகுப்புலையும் தேடி தான் இங்கே வந்து இந்த நிலைக்கு வந்திருக்கீங்க. சரிங்களா? உங்களுக்கு நாங்கள் அறிவுரை சொல்கிறது அது என்னுடைய வேலையே இல்லை, மனவேதனைங்க. என் வீட்டு பெண் பிள்ளைக்கு அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தால் ஒரு தகப்பனாக அது என் மனசு எப்படி பாதிக்குமோ அந்த பாதிப்பில் தான் இந்த வீடியோவை நான் வெளியிடுறேன். அமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள், தயவுசெய்து உங்களுடைய ரீல்ஸ் விஷயத்தை எங்கேயும் அரசு பள்ளிகள்லையோ மருத்துவமனைகள் நீங்கள் எங்கே ஆய்வு நடத்த போகிறீங்களோ அதுக்குன்னு தனியாக ஒரு துறை இருக்குது. செய்தி மக்கள் தொடர்பு துறைன்னு ஒரு துறை அரசில் இருக்குது. அவங்களுடைய கேமராக்கள் வந்துட்டு உள்ளே வரட்டும். நீங்கள் ரீல்ஸ் எடுத்து அதை உங்களுடைய தனிப்பட்ட இது பதிவாக போட்டு அதை ஊடகங்கள் எடுத்து, இன்றைக்கி ஊடகங்களோட கேவலமாக இருக்குங்க. ஊடகங்கள்லாம் இந்த செய்தி நீங்கள் இந்த மாதிரி கொடுக்குற செய்திகளை வாங்கி போடுறானுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஊடகங்கள் இப்படியெல்லாம் நடந்துக்குவான்னு தெரியல. நீங்கள் கொடுக்குற இந்த செய்திகளை எடுத்து இப்போ அதை பின்புலமாக்கி அதை ஒரு செய்தியாக்கி மக்கள் மத்தியில் உலா விடுறது தயவு செஞ்சு செய்யாதீங்க. அதை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடாதீங்க. உங்களுடைய ஆய்வுகள் நல்ல நோக்கத்துக்கு இருக்கட்டுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள்.